திரு கேசிபி, திரு புகழேந்தி 2 பேருக்கும் திரு நித்யானந்தன் சொன்னதுன்னு தான் கேள்வி. நீங்கள் 2 பேருமே சொல்லுங்கள். ஒரே கேள்வி தான். நான் திரு அக்னீஸ்வரன் அடுத்தது. அரித்மெட்டிக்கா அதிமுக வச்சிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் கணக்குப்படியே வச்சிருக்கக்கூடிய ஒரு 20, என்டிஏ வச்சிருக்கக்கூடிய 18, கூட்டினா 38 வருது. இப்போ இன்னும் நிறைய கட்சிகள் சேர்ந்தா 40-42 வரைக்கும் அவங்க போகணும் அவங்க எஸ்டிமேட் போடுறதாக தெரியுது. பலமான கூட்டணியாக தானே தெரியுது. இந்த அரித்மெட்டிக்கா பார்த்தா அதிமுக மெகா கூட்டணியை கட்டமைச்சிட முடியும், வெற்றியை கொடுக்கும் தானே தெரியுது. ஒரு நித்யானந்த அவர்கள் ஆசிரியராக இருந்தவர். அதனால அவர் மேத்தமெட்டிக்ஸ் பையங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஞாபகத்தில் இதெல்லாம் சொல்றாரு. அரசியல்ல 1 சேர்ந்தா 2 ஆகாது, 0 ஆகும், 20 ஆகும். இது அரசியல் கெமிஸ்ட்ரி. நீங்க பாஜகவோட சேர்ந்ததுனால இந்த முறை வாக்கு சதவீதம் குறையும். அடுத்து அதாவது தமிழ்நாட்டில் 47 சுதந்திரத்திலிருந்து 67 வரைக்கும் காங்கிரஸ் ஆண்டது. 67ல் திராவிட சித்தாந்தங்கள் ஆட்சிக்கு வந்தது. அன்னைக்கு வந்தபோது தமிழர்களால் என்பதை முன்னிறுத்தி தமிழகம் திராவிட பூமி ஆனது. ஆனால் இன்றைக்கு பாஜக இந்து வாக்கு வங்கி என்று ஒன்றை உருவாக்க நினைக்கிறார்கள். அந்த இந்து வாக்கு வங்கி ஜெயலலிதா அம்மா காலத்தில் திரு அத்வானி அவர்கள் இப்படி ஒரு வாக்கு வங்கியை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கிராம தேவதைகளுக்கு ஆடு கோழி பலியிடக்கூடாது என்பதை போன்ற அந்த கட்டாய மதம் மாற்ற தடை சட்டம் இதெல்லாம் எடுத்துட்டு போனோம்னா அந்த விவாத திசை மாறிடும். பல விஷயங்களில் அம்மா காலத்திலேயே அதிமுக தொண்டன் அதிமுகவை தோக்கடிச்சிருக்கான். 96ல் அது நடந்தது. பல தேர்தல்கள் அது நடந்தது. அதனால அந்த விச பரீட்சை அதிமுகவுக்கு இன்றைய தேதிக்கு தேவையில்லை. சரி, அதே சமயத்தில் நம்ம நேரம் இல்லாதனால இன்னொரு கேள்வி, நான் துணை கேள்வியும் கேட்டுறேன். அவர் சொன்னது அது சாரும் விளக்கம் கொடுக்கணும். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும், அப்போ பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கு, 2 பேருக்குமான இடைவெளிங்கிறது 3%, 5%லாம் கணக்கு சொல்றாங்கல்ல. அவ்வளவுதான இடைவெளி இருந்துச்சு. இப்ப மட்டும் என்ன பாஜகனால எப்படி தோத்து போயிரும் அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்கிறார். சுருக்கமா, அன்றைக்கு பாஜக கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இன்றைக்கு போல இன்னைக்கு அதிமுக நிற்கதியாக பாஜக செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியல. கூட்டணிக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு திராவிடத்துக்கு எதிராக இவர்கள் முன்னிலையில் அவர்கள் பேசுகிறார்கள். இவர்களால் எதுவுமே செய்ய முடியல. ஆனால் அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி வேல் யாத்திரை போன முருகனை கைது செய்து வைத்தார். அதுதான் அன்றைக்கு இன்றைக்கு வித்தியாசம். நேரம் ரொம்ப குறைவு. திரு புகழேந்தி சார், ஏன் அரித்மெட்டிக்கா ஒர்க் அவுட் ஆகலைன்னு திரு கேசி வேல் யாத்திரை போன முருகனை கைது செய்தார். ஆனால் இந்த கந்த சஷ்டி கவசத்தை கேவலமாக பேசியவர்களை என்ன செய்தார்கள்? அதே போல இன்றைக்கு நீங்க பிஜேபியை விட்டுட்டு இந்த முன்னணி RSS ரொம்ப டீப்பா உள்ள போறாங்க. அண்ணா நல்லா இருக்க பாருங்க. அண்ணா 7 இடத்துல டெபாசிட் போயிடுச்சிங்கன்னா, 13 இடத்துல பின்னாடி போயிடுச்சிங்கன்னா, அதிமுக கட்சி இனிமேல் எழுந்து நிற்காதீங்கன்னா, பிஜேபி தான் வளர்ந்துருக்குன்னா, பூத் கமிட்டிலாம் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா தேர்தலில் பார்த்துக்கிறோன்னு சொன்னது முன்னாள் அண்ணாமலை அவர்கள். இதை நீங்க மறந்துடாது, வெரி இம்பார்ட்டன்ட். பிரதான எதிர்கட்சி மதுரையிலிருந்து ஒரு முக்கியமானவர் பிஜேபியில் வழக்கறிஞர் அன்பு நண்பர் அவர் சொல்றார், முதல்ல இப்படிதான் உள்ள வருவோம், கூட்டணி அமைப்போம், கூட்டணிலாம் முடிஞ்ச பின்னாடி கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணிக்குவோம். மகாராஷ்டிராவில் பண்ணலையா, நாங்கள் பண்ணிக்குவோன்னு அடுத்த சைட்ல இருந்து சொல்றாரு. சார், தாவேகா என்கின்ற புதிய கட்சியை உருவாக்கிய விஜய் அதனுடைய தலைவர் சொல்றார் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டின்னு. கரெக்டுங்களா? அப்போ சீமான் சொல்றார் தனித்து நிற்ப தமிழ்நாடு புறான்றாரு. நல்ல கவனிங்க. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும்னு சொல்லுது. ஒவ்வொரு கட்சியும் ஒன்று சொல்லுது. சொல்லும் பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஜனநாயக கூட்டணி என்டிஏ ஆட்சி அமைக்கும் சொன்னாரா இல்லையா? அவரு அமித்ஷா பாராட்டுறாரு, பாஜக தலைவர்கள் சொல்றாங்க. ஆமா, டெஃபினட்டா அவங்க கரெக்ட். அவங்க சித்தாந்தம் நம்ம அண்ணன் சொல்ற மாதிரி கரெக்ட். இல்ல, பாஜக இல்லைன்னா திமுகவை எப்படி வீழ்த்த முடியும்? எப்படி ஒரு பாஜக பேனரை கையில எடுத்துட்டு போறதால என்ன பாதகம் ஏற்படுதுன்னு யோசனை பண்ணீங்களா? நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க. பாஜக பேனரை கையில பிடிச்சிட்டு போக கூடாதுன்றதுன்னு இவ்வளவு பாஜக கூட்டணி இல்லைன்னு பேசுனீங்க. இப்ப அந்த பேனரை கையில எடுத்துட்டு போறீங்களே. இன்னைக்குதான் எங்க அண்ணன் அப்பி தப்பி OPS அண்ணன் இன்னைக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா காலையிலிருந்து
அண்ணா இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். திரு டிடிவியும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு, கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. யார் சார்? திரு டிடிவியும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அவர் எப்படி பட்டம் படாம அப்படி மொழிவி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது சார் இன்னொரு கேள்வி சார், என்ன ஆப்ஷன் கேக்குறேன். பிஜேபியை விட்டாச்சுன்னா டிஎம்கே வந்து வீழ்த்துவதற்கு ஏடிஎம்கேக்கு இருக்கக்கூடிய அடுத்த ஆப்ஷன் இல்ல, ஆப்ஷனே கிடையாது. ரெண்டும் சேர்ந்தாலும் நடக்காது. ஏன் நான் சேர்ந்தாலும் நடக்காது. ஏன்னு சொல்றேன் சார், 20% சேரலனாலும் நடக்காது சார். பிஜேபி கிட்ட என்ன பூத்து எவ்வளவு ஓட்டுன்னு எப்படி இப்ப சொல்ல போறீங்க நீங்க? ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போகும்போது என்ன நடக்கும்? ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு கேட்டீங்க, ஒரே ஒரு செகண்ட், ஒரு ஆப்ஷன், ஒரு செகண்ட். திமுக ஆதரிச்சு பேசுறீங்களேன்னு. இல்ல சார், எனக்கு வருத்தம். கொடநாடு கொலை வழக்கு கேஸ், 11 மருத்துவக் கல்லூரி ஊழல் கேஸ், அதுக்கு பின்னாடி 1, 2 இப்போ அப்புறம் இந்த ஸ்மார்ட் சிட்டி கேஸ், இப்படி கமிஷன் போட்ட எல்லா ரிப்போர்ட் வந்து இந்த அரசு தூங்கிட்டு இருக்க, நடவடிக்கை எடுக்கல சார். அதை நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேச வேண்டியது திமுக அமைச்சர் பேசுறார். மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக சொல்லிட்டு இருக்கு. நித்யானந்தன் சார் பதில் சொல்றேன். அக்னிஸ்வரன், நீங்க சொன்ன அந்த அரித்மெட்டிக் கணக்கு இருக்குல்ல, பாஜக கொடியை வச்சுக்கிட்டே வாக்கு கேட்க முடியாது, அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னா, நீங்க சொன்ன 20, 18, 38 இல்ல 40, 43 எப்படி மாறுமா? அது நம்பரா கன்வெர்ட் ஆகுமா? அது அதிமுக 24 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகும் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்வதை நம்பும்படியாக இல்லை. கூட்டணி தான், அதை நம்பும்படியாக இல்லை. ஏனென்றால் ஏன் ஏத்துக்கணும்? நம்முடைய தோல்விக்கான காரணம் பாஜகவுடன் கூட்டணி இந்த முறை இல்லை என்று சொன்னதுனால தான் அந்த 7 இடத்துல டெபாசிட் போனதும். மற்றது ஒன்று, அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு தெரியும், அதனால அவங்க விரும்புறாங்க. அதாவது நீங்க பாஜக கூட்டணியை அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறாங்க, கண்டிப்பா விரும்புறாங்க. அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் ஜெயலலிதா அம்மையார் பற்றியும், ஜெயலலிதா அம்மையார் தோற்று விட்டார்கள், இந்துத்துவ கொள்கைகள் எல்லாம் சொன்னாங்க. எம்ஜிஆர் அவர்கள் மண்டக்காடு கலவரத்தில் தானுலிங்க நாடார் ஐயா இந்து முன்னணி தலைவர், அவர் அடைத்து அனைத்து கட்சி கூட்டம் என்று ஒன்றை சொல்லி, அப்பொழுது அனைத்து கட்சி கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் கேட்டார்கள். இந்து முன்னணி தலைவரை நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள், அது என்ன மதவாதம் இல்லையான்னு கேட்டபொழுது எம்ஜிஆர் சொன்னார், கிறிஸ்துவ ஜனநாயகம் அப்பொழுது இருந்தது, கிறிஸ்துவ ஜனநாயக முன்னணி என்று கிறிஸ்துவர்களுக்கு ஒரு கட்சி இருக்கும் பொழுது, இஸ்லாமியர்களுக்கு ஒரு கட்சி இருக்கும்போது, இந்துக்கள் இந்து முன்னணின்னு ஒரு அமைப்பு வைத்துக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர். சாரணர் இயக்கம் இருக்கு, என்சிசி இருக்கு, அவங்க பேரணி போனா போதும், ஏன் இந்து முன்னணி பேரணி போனா அனுமதிக்க முடியாது. சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் பேசுனது பதிவாயிருக்கு. சரி, நான் இடைவேளைக்கு போறேன். அண்ணனுக்கு நன்றி. அதனாலதான் சொல்றோம், இவங்களே சொல்லுங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமையும். கண்டிப்பா சொல்லுங்க. நான் வரேன், இடைவேளைக்கு பிறகு வரேன். அக்னிஸ்வரன் சார், எப்பவுமே சொல்லுங்க, இடைவேளைக்கு பிறகு உங்க லீடருக்கு சொல்ல மாட்டாங்க. அண்ணாமலை சொல்லிருக்காரு.